நான் வந்து இந்த ட்ராப் வந்து கிணத்துக்குள்ளே இறக்கி மீன் மாட்டுதா இல்லைங்கிற செக் பண்ண போகிறோம். ஒரு உழுவ மீன் மாட்டிருக்குங்க யாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா வந்து ஃபிஷ் ட்ராப் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் நிறையா வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஃபேன் மூடி இருக்குல்ல, அதில் வந்து ஃபிஷ் ட்ராப் செஞ்சு மீன் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் செஞ்சு மீன் மாட்டுதா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃபிஷ் ட்ராப் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே நண்பர்களை, பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ட்ராப் செய்கிறதுக்கு வந்து பழைய ஃபேனோட மூடி 2 எடுத்திருக்கேன். ஒரு ஃபேனை கட்டினாலே 2 பக்கம் வந்துடும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிட்டிங்கன்னா வந்து 2 இடத்துல இப்படி மாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு வாட்டர் கேன் வச்சு இந்த இடத்துல ஒரு ட்ராப் மாதிரி செஞ்சு அதுக்கெல்லாம் வந்து மீன் பிடிக்க போகிறோம். அது எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு வாட்டர் கேன் வேணும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேனுக்கு இந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வாட்டர் கேன் எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் எடுத்துருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்து இதை பாதியாக வந்து வெட்ட போகிறோம். வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு வச்சு வெட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து தேவையான அளவு வச்சு பார்த்துக்கணும். வச்சு பார்த்துட்டு மூடும்போது கரெக்டாக வருதா அப்படிங்கிறது வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இந்த அளவுக்கு கூட தான் இருக்குது. இது இன்னுமே கொஞ்சம் வந்து வெட்டிக்குவோம். ஓகே, இப்போ வந்து இந்த மூடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக கரெக்டாக அந்த மூடி ஒட்டிலே வச்சு வந்து வெட்டிக்கலாம். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கான். ஆக்ஸா பிளேட் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு வந்து வெட்டியாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா வந்து மீன் வந்து ரிட்டன் போகாமல், இப்போ உள்ளே அப்படி வருதுன்னா அதுக்கு ரிட்டன் போகாமல் இருக்கிற வந்து இந்த ஒரு வந்து ட்ராப் மாதிரி வெட்டிக்கணும். லைட்டாக இருங்க வந்து வெட்டி காமிக்கிறேன். கட்டு மேலே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிடுச்சு. லைட்டாக வந்து இதில் வந்து மடைக்கணும். இப்படி அப்படிங்களா, கரெக்டாக ஒரு இது மாதிரி வந்துருச்சா. இப்போ வந்து மீன் வந்து இப்படி உள்ளே போணுச்சுன்னா உள்ளே போகும், ஆனால் ரிட்டன் வரும்போது இப்படி இடிக்கும். இதுதான் வந்து நமக்கு தேவையானது. வேறு கையை விட்டு எடுக்க முடியல. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து இந்த மூடிக்கிட்ட வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு லைட்டை கட்டிக்க போகிறோம். ஓகே, வந்து இந்த இடத்துல கம்பி மாதிரி இருக்குது, அதை வளைச்சி விட்டுக்குவோம். இந்த நேரத்தில் ஒரு ஸ்க்ரூ போகிற மாதிரி ஒரு டைப் இருக்குது. லைட்டாக வந்து வளைச்சிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் கேன் வைக்கும்போது இடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கா. இப்போ இந்த ஓட்டை இந்த இடத்துல அந்த ஓட்டை இருக்காருங்க. இந்த இடத்துல வந்து இந்த வாட்டர் கேன் வந்து கட்டுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு ஒரு கம்பி பார்த்திங்கன்னா அது கட்டு கம்பி எடுத்துருக்கேன். கட்டு கம்பி கயிறோ எது வேணுமோ எடுத்து வந்து கட்டிக்கலாம் நம்ம நல்லா. அதாவது ஒரு கட்டு கிடந்துச்சு அப்படியே எடுத்துக்கொண்டு எடுக்கவில்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு இதில் கட்டிக்க போகிறோம். இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கம்பி வந்து தேவையான அளவுக்கு வந்து வெட்டிக்கிறேன். 2 பீஸு. இதுனா வந்து ஒரு கம்பி வந்து கட்டியிருக்கேன் பாருங்க, தெரியும். இந்த மாதிரி வந்து அழகாக கட்டிட்டு லைட்டாக அழகிட்டுனா போதும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபிஷ் ட்ராப் வந்து கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து கட்டிட்டான். மீன் வந்து பாருங்க உள்ளே போயிடான், ரிட்டன் வரும்போது மாட்டிக்கிறான். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த மூடி வந்து வச்சு லாக் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த இடத்துல ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது கரெக்டாக அதுக்கு மேலே வச்சு அழகாச்சு இந்த லாக்கை போட்டு மூடிடலாம். ஓகே, ஒரு நல்லா மூட்டு மூடிக்கலாம். ஓகே, எல்லா பக்கம் வந்து கரெக்டாக மூடிருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு வந்து நம்ம கடைசியாக வந்து டைட் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இருக்குது பார்த்திங்கன்னா கிணறு, இந்த கிணத்துக்கெலாம் போட போகிறோம். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய மீன் நிற்கிது உள்ளுக்க, பெரிய பெரிய மீனாக நிற்கிது. இப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிணத்துக்குள்ள இறக்குறதுக்கு வந்து இந்த ஃபேன் கைப்பிடி இருக்குல்ல, அப்படி தூக்கமுல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம கயிறு வந்து கட்டிக்க போகிறோம். இதாக இருக்குது பெரிய கயிறு, பெரிய கயிறு வந்து நம்ம கட்டிக்கலாம். இன்றைக்கி மீன் மாட்டுதா இல்லையாங்கிறத செக் பண்ணி போகிறோம். ஏன்னா நிறையா வீடியோ பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃபேனில், நமக்கு மாட்டுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கணும். ஏன்னா உருக்கிட்டு உள்ளே போச்சுன்னா பார்த்திங்கன்னா அப்புறம் எதுக்குமே ஆக போயிடும். ஓகே, இந்த மாதிரி கட்டி ரொம்ப விட்டாச்சு. இப்போ அந்த மீனுக்கு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவு ஏதாச்சும் வந்து போட்டுக்கலாம். கோதுமை மாவு இருக்குது நம்மள்கிட்ட, அந்த கோதுமை வந்து கரைஞ்சி அட்டை ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமாவும் கொஞ்சோண்டு வந்து மண்புழு வந்து தோண்டி எடுத்து போட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிணத்தை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து புழு நிறையா போட்ட இடத்துல வந்து மேஞ்சிருக்க மாதிரி தெரியுது. தோண்டிட்டு கொஞ்சோண்டு வந்து பல புழு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்குவோம். அதனால் புழு வந்து கண்டுபிடிச்சுங்க. இதாக இருக்காருங்க மண்புழு தோண்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சோண்டு அந்த வலது வந்து உருண்டை உருட்டி போட்டு போட்டோம்னா உள்ளக்கு அந்த மீன் வந்து மாட்டோம் சீக்கிரமாக. அந்த மாவையும் பார்த்திங்கன்னா வந்து போட்டுக்குவோம். செஞ்சு நிறையா புழு இருக்குது, மண்புழு. இதாருங்க பாதி அத்துக்கிட்டு போயிடுச்சு. வச்சுக்குவோம். முக்கிய மக்களே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொழுது வந்து கொஞ்சம் தோண்டியிருக்கோம். அதை காமிக்க இருங்க, எடுத்து வச்சுருக்கேன். ஓகேண்ணா, வந்து அதில் போல தோண்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா இதையும் மாவையும் பார்த்திங்கன்னா வந்து போட போகிறோம் உள்ளுக்க. வாங்க. மிச்ச நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த கோதுமை மாவையும் இதாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மண்புள்ளையும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ராப்புக்குள்ளே போட போகிறோம். ஆனால் தனித்தனியாக போட்டால் ஓடிடும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணோம்னா இந்த மாவோட பார்த்திங்கன்னா சுற்றி விட்டு உள்ளே போட்டுருவோம். கொஞ்சம் ஓடாது புழு, இல்லைன்னா ஊறி உள்ளே போயிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓடாமல் லாக் பண்ணுற மாதிரி வச்சு நல்லா பிணைஞ்சிரும். அப்போ தான் நல்லா ஓட முடியாது. ஓகே, பாருங்க மாவையும் புளியையும் பார்த்திங்கன்னா சரி ஒன்றா பிணைஞ்சிட்டேன். இப்போ வந்து இந்த ட்ராப்புக்குள்ளே உள்ளே போட்டுக்குவோம். ஓகே, நம்ம மாவு பிணைஞ்சி உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து அதை உள்ளே போய் இறக்க போவாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ட்ராப்போட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ட்ராப் வந்து கிணத்துக்குள்ளே இறக்கி மீன் மாட்டுதா இல்லைங்கிற செக் பண்ண போகிறோம். அதெல்லாம் கேட்டேன் இறக்கலாம் உள்ளுக்க. நல்லா ஆழத்தில் இறக்கிடுவோம். ஓகே, ஒரு ரெண்டை பார்த்திங்கன்னா வந்து பழைய மோட்டர் செட்டு இருக்குது, அதில் கட்டி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் மீன் மாட்டிருக்கா இல்லையான்ட்டு. கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போய் பணம் கொட்டை பறக்கிட்டு வந்துட்டு பிஸ்டா பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரம் ஆட்டம், ஒரு மணி நேரமாச்சும் ஆனால் அப்போ தான் மாட்டோம்.
அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பனங்கொட்டையை வந்து வெட்டி தின்னுக்கிட்டு இருக்கோம். வாங்க கல்லில் போட்டு விட்டுருவோமா, வெட்டுவோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா முளைக்க வேண்டிய கண்டிஷன் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பூ நிறையா நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறையா எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா காட்டுநாடி வந்தாலே பனங்கொட்டை வெட்டி திங்காமல் இருக்க மாட்டேன். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அறுவை எடுத்துக்கு வந்துடுவேன். இங்கே பாருங்க பூ எப்படி இருக்குன்ட்டு தோண்டி காமிக்கிறேன். உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறையா வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூ. தேங்காய் பூ மாதிரியே தான் இருக்கும். அது வந்து பனம்பூ, வேறு லெவலாக இருக்குது. இது கேமராமேனுக்கு இந்தா. நீங்கள் இந்த பூ சாப்பிட்டீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்டா போட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ வாங்க திறந்து இப்போ மீன் மாட்டிருக்காங்க பார்க்கலாம். நாங்கள் பையை பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி பார்ப்போம். மீன் கிடக்கு 5 மக்கள் இங்கே வருங்க, 2 மீன் கிடக்கு. இங்கே வர என்ன அது உழுவ மாட்டான கிடக்கு. இருங்க மக்களை பார்த்தீங்கன்னா 2 மீன் மாட்டிருக்கு. கலெக்ட் பார்ப்போம். இப்போ வந்து இதில் ஸ்க்ரூவை கலட்டி உள்ள என்ன மீன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே இங்கே பாருங்க மீன் மாட்டிருக்கிறதுனா 3 மீன் மாட்டிருக்கு. இங்கே வர சின்ன மீன் ஜல்லிக்கண்டை வசதி 2 மீன் தான் பார்த்து. இது வந்து உள்ளே கடந்திருக்கும் போல். ஒரு வரான கண்டை மாட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உழுவா மீன் மாட்டிருக்கு. இங்கே பாருங்க உழுவா மீன். மாட்டுன்னு எதிராக்கவே இல்லை, ஆனால் கடைசியில் வந்து மாட்டிருக்கு. இல்லை மீன் நிறையா நிற்கி போல். அதான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாட்டிடுச்சு. நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் மாட்டுறதில்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுவோம், இப்போ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். வாங்க தண்ணிக்குள்ளே விட்டுருவோமா? நாங்கள் விட்டுருவோம். நிறையா மீன் பண்ணுச்சுன்னா சரி குழம்பு வச்சுருக்கலாம், வறுத்துருக்கலாம்ல. என்ன சரி எப்படி போகுது? அரை உசராக இருக்குதா? விடுவா. ஒன்று பயிற்சி சல்லுன்னு பயிற்சி அடுத்து இதை விடுவோம். என்னடா மிதந்துருச்சு, இது எடுக்கிற வரைக்கும் உசுரடா இருந்துச்சு. மக்களே செத்து போச்சு மக்களே. இப்போ உசுரடா தாண்டா இருந்துச்சு. வேறு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த லைட் ஆடுவார். தண்ணியில் ரொம்ப நேரமாக எடுத்து வச்சுனால செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மீன் போயிடுச்சு. உள்ளே விட்டுருவோம். அது அரை உசுராக இருக்குது, உள்ளே போட்டோம். இப்படியாவது செத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ என்ன போடுவோம், அந்த பிஸ்டாக் போடுவோமா இல்லை வேறு ஏதாச்சும் சமையல் வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.